ஏங்க நேத்து உங்க பாஸ்கர் சார் பத்தி சொன்னீங்களே, சயின்ஸ் சார். ஆமா. அப்ப சொல்லி ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது 10th மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல அப்படின்னு சொன்னீங்களா? அந்த ஸ்டோரி நான் அப்புறம் சொல்றேன். நீங்க ஆமா சொல்லுங்க. அது என்ன ஸ்டோரினா, நான் வந்து 9th படிக்கிறப்ப எனக்கு லெனின் ஒரு சார் வந்தார் மேக்ஸ்ல. அவர் வந்து எப்படின்னா காலேஜுக்கு அளவுக்கு நடத்துற அளவுக்கு ரொம்ப டேலண்டான ப்ரொஃபஸர். அவரு தூக்கி வந்து எங்களுக்கு போட்டுட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், 30 கணக்கு வந்து கடகடன்னு போல் எழுதிடுவாரு. எழுதிட்டு அவர் வேகமா சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் லெவலுக்கு எங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாது, ஏன்னா நாங்கெல்லாம் கிராமத்து ஸ்டூடெண்ட். கடகன்னு ஓகே நெக்ஸ்ட் வீக் 30 சமூகம் வந்து ஹோம் ஒர்க் சொல்லிட்டு போயிடுவாரு. நம்மளுக்கு அப்படியே அபுக்குன்னு அவர் போட்ட 30 புரியாது. அப்புறம் 30 சமூக குத்துட்டு போயிடுவாரு. மறுநாள் வந்துட்டு என்ன தெரியும் சொல்லுவாரு, மாடு ஒரு மாடு கூட போடல போல அப்படின்னு. மாடுன்னு திட்டுவாரு. ஓகேவா, இது மாதிரி திட்டு. ஆமா, ஒரு மாடு கூட போடல போல அப்படின்னு மாடுதான் திட்டுவாரு அவரு. மாடு நீ போட்டியான்னு. என்னாச்சுன்னா, நானும் எங்க பாப்பாவும் ஒரே கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும். நாங்க 2 பேரும் ஒன்னா தானே படிச்சோம். 2 பேருக்குமே மேக்ஸ் யாருன்னா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா கூட நான் என் பாப்பா கிட்ட கேட்டுக்கலாம், இல்ல எனக்கு தெரிஞ்ச எங்க பாப்பா கிட்ட. 2 பேரும் ஒரே கிளாஸ், யார்கிட்ட கேட்கவும் முடியாது. நான் போய் இப்ப ஃபாதர் கிட்ட சண்டை போடுறேன். ஃபாதர் எங்களுக்கு மேக்ஸே புரியல, என்ன வேற கிளாஸ் மாத்தி விடுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் மாத்த முடியாது, நீ 9th அதே C செக்ஷன்ல தான் இருக்கணும்ட்டாரு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், பல்ல கடிச்சிக்கின்னு கொஞ்ச நாள் இருந்துட்டு நானே போய் என்ன பண்ணேன், 9th B ஒரு டைம் உட்காந்துக்கினேன். நானே போய் உட்காந்துக்கினேன், யாருக்கிட்டையும் கேட்கலாம் இல்லை. ஒரு டைம் கேட்ட விட மாட்டேன். அன்னைக்குன்னு பார்த்தா ஷீலா மிஸ் தமிழ் ஒருத்தவங்க முத நாள் சொல்லியிருப்பாங்க போல 10 திருக்குறள் மனப்பாடம் பண்ணுவாங்க யாரு அவங்க கிளாஸ்ல. நான் போய் மறுநாள் போன பாரு, எவனுமே மனப்பாடம் பண்ண வரப்பல எல்லாரும் முட்டி போட விட்டாங்க, என்னையும் சேர்த்து முட்டி போட விட்டாங்க. அது கூட இருக்கிற பையன் சொல்றேன், ஒழுங்கா அங்கேயே இருந்துருக்கலாம், இல்ல எதுக்கு வந்து இங்க முட்டி போட்டுங்கிறது. அப்புறம் ஒத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி போய் சொன்னானுங்க. நானும் போய் சொன்னேன். இது 9th முடிஞ்சிச்சிங்களா, இப்ப 10th திரும்ப கிளாஸ் பிரிக்கிறப்ப பார்த்தோன்னா திரும்ப எனக்கு அதே சார் மேக்ஸ், யாரு லெனின் சாரு. எனக்கா ஏத்துக்கவே முடியல, என்னடா இது பழி வாங்குற மாதிரியே பண்றீங்களாடான்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வசந்தி மிஸ்னு ஒரு மிஸ்ஸை போட்டாங்க. அப்புறம் வந்து வேற கிளாஸ்ல வந்து இவரை போட்டிருந்தாங்க. அங்க இருக்கிற பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு இவரு வேணாம்னு சொன்னாங்க பாரு. அதனால என்ன பண்ணாங்க, 3ஆவது செக்ஷனை வந்து 4ஆ பிரிக்குன்னு சொல்லி பிரிச்சு திரும்ப அந்த சாரை எனக்கு போட்டு விட்டாங்க. என்னால ஏத்துக்க முடியல. நான் வந்து 10th C அப்ப நான் வந்து ஃபாதர் கிட்ட போய் சண்டை போடுற அவர் மாத்தலாம் முடியாதுன்ட்டாரு. அப்புறம் தான் இந்த பாஸ்கர் சார் சொன்னல, அவர் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் உன் கிளாஸ் வரேன் சார், நான் வந்து உன் கிளாஸ் வந்தேன்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அப்படி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ என் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி இருந்தா நீ என் கிளாஸுக்கு வந்துரு, ஆனா ஆல்ரெடி சரணியான ஒரு பொண்ணு இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும், நீ அதை பீட் பண்ணா நீ அங்கேயே இருக்கலாம்னாரு. நான் அப்போ வந்து பீட் பண்றேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா லாஸ்ட் வரைக்கும் நான் பீட் பண்ணல. எல்லா டைமும் நான் செகண்ட் ரேங்க் தான். ஆனா இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் என்ன அவரு அதே கிளாஸ்ல வச்சுட்டு இருந்தார். ஃபாதருக்கு கஷ்டமா, அதாவது ஃபாதருக்கு எதிர்த்துன்னு சொல்றதோட ஃபாதர் சொல்லி அவர் கேட்கல, அவன் படிப்பான், அவன் நல்லா பண்ணுவான்னு சொல்லி என்ன அந்த கிளாஸ்ல வச்சிருந்தாரு. அப்போ வந்து நான் C செக்ஷன்ல இருந்தேன்ல, அந்த கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த தமிழ் சிஸ்டர் சகாய மாரி. இன்ன வரைக்கும் அவங்க எனக்கு டெய்லியும் குட் மார்னிங் அனுப்புறாங்க, நான் அவங்களுக்கு குட் மார்னிங் அனுப்பிச்சுக்கிறேன். அவங்க தான் அந்த சிஸ்டர் தான் என்ன போட்டு பொலன்னு பொண்ணு 10th அடினா அடி, அவ்வளோ அடி. அது தனியாக ஒரு கதை சொல்றேன், ஏன்னா நான் அந்த கிளாஸ் விட்டு வந்துட்டேன்ல.